Hello guys, this is VR Boys. இன்னைக்கு Audio Jungle. Audio Jungle. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களுக்குள்ள தான் நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஸ்டேடியம் எக்கனா ஸ்டேடியத்துல தான் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்கனா ஸ்டேடியத்துல என்ன ஸ்டாட்ஸ் இருக்கு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து நம்ம கார்த்தி சொல்லுவான். கார்த்தி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு எக்கனா ஸ்டேடியம்ல இதுவரை என்ன நடந்திருக்கு? ஓகே, லக்னோ வந்து எப்ப அந்த கிரவுண்ட் ஆட ஆரம்பிச்சாங்க 2023 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சீசன்ல இருந்தே ரெக்கார்ட் இருக்கு. அதாவது 22 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு அந்த ஸ்டேடியம்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு வின் பண்ணிருக்காங்கன்னா 9 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் 12 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல பேட்டிங் செகண்டுக்கு ஃபேவர் பண்ற கிரவுண்டா மாறிடுச்சு. அதே கொஞ்சம் ஸ்பின் ட்ராக்ல இருந்து கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டாங்க ஐபிஎல். அந்த 2024ல இருந்து சொல்றேன், அதுல இருந்து பேட்டிங் ட்ராக்கா மாத்திட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா அந்த கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணா அங்கேயும் போலிங் தான், அது தெரிஞ்சிச்சு. அதுதான் ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ், 12 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 22ல. ஸோ இதான் கிரவுண்டோட ஸ்டாட்ஸ். இதை வச்சு என்ன டெசிஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு டீமுக்கும் சொல்லிடுங்க அப்படி. எனக்கு தெரிஞ்சு எக்கனா ஸ்டேடியம்ல பேட்டிங் செகண்ட் தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். போத் எல்எஸ்சி அண்ட் டிசி யார் வந்து டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் செகண்ட் எடுப்பாங்க கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஆனா நாளைக்கு கண்டிஷன்ஸ் எப்படி யாருக்கு ஃபேவர் பண்ண போகுது அதை பொறுத்து தான் நான் ஒரு கேப்டன் இருந்தா டாஸ் எப்படி முடிவு பண்ணுவேன்னா அந்த கண்டிஷன் பொறுத்து தான் முடிவு பண்ணுவேன். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வச்சு முடிவு பண்ண மாட்டேன். ஓகே பிரதாப் ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நீங்க டாஸ் வின் பண்ணா என்ன டெசிஷன் எடுப்பீங்க நாளைக்கு? கண்டிப்பா பவுலிங் தான் ப்ரோ இருப்பேன். இந்த சீசன் படி போனா சேசிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா டியூ அதிகமா வர மாதிரி தெரியுது செகண்ட் இன்னிங்ஸ்ல. சேசிங் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அந்த எக்கானா ஸ்டேடியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2023 த்ரில்லரா இருக்கும். இந்த 120 130 தான் வந்து பாஸ் ஸ்கோரா இருக்கும். அது செம்மையா இருக்கும். அந்த ஸ்கோரே வந்து அடிக்க முடியாம திணறுவாங்க சேசிங்ல. நல்லா இருக்கும். பட் அது பேட்டிங் ட்ராக்கா மாத்தி போட்டு பொழகுறாங்க 230 240. ஆமா, நானா ஃபீல் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன் இன் லக்னோனால கொஞ்சம் போலிங் போயிடலாமோ தோணுது. ஏன்னா கண்டிஷன்ஸ் நம்ம ராஜஸ்தான்ல கூட பார்த்தோம். நார்த்ல நிறைய சைட்ல மழை பெய்யுதுன்ட்டு பாக்குறோம். நம்ம இன்னைக்கு கூட பஞ்சாப் கிரவுண்ட்ல கூட மழை பெய்ஞ்சிட்டு. ஸோ அந்த கண்டிஷன் படி போனா மேபி மழை பெஞ்சதுன்னா போலிங் எடுக்கிறது நல்லது, வேறனாலும் போலிங் எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஏர்லியான ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா நியூ பால்ல ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஏதோ இருக்கு. போலர்ஸும் நல்லா போடுறாங்க. அதுபடி பார்த்தா நம்மளுக்கு போலிங் சூஸ் பண்றது நல்லதா தோணுது. பார்க்கலாம் நம்ம என்ன பண்றாங்கன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பிளேயிங் 11 செட் பண்ணலாம். எல்எஸ்டிக்கு ஹோம் டீமா எந்த பிளேயிங் 11 நீங்க செட் பண்ணுவீங்க? நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. அப்புறம் டிசியை பார்க்கலாம். டிசி பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் எல்எஸ்டி வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிள்லாம் தெரியல. மிச்சல் மார்ஷ் at 1, at 2 மார்க்ரம் போவாங்க. 3ல வந்து ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு இந்தியன் பேட்டர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அவர் ஃபினிஷிங் செட் ஆகுது. டாப் ஆர்டர் ட்ரை பண்ணி இந்த சீசன் அவர் எப்படி ஆடுறாரு பார்க்கணும். ஏன்னா ஃபினிஷிங் இறங்கி இறங்கி வேஸ்ட் ஆகுது. 3ல இறக்கணும் ஆயுஷ் பதோனி. at 4 வந்து நிக்கலஸ் போரான். at 5 மிடில் ஆர்டர் வந்து ரிஷப் பண்ட் பார்த்துக்கணும். at 6 வந்து ஜாஷ் இங்கிலீஷ் பார்த்துக்கணும். ஃபினிஷிங் பிளஸ் அந்த மிடில் ஆர்டர் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஜாஷ் இங்கிலீஷ் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. 7 வந்து அப்துல் சமத். 8 வந்து ஷபாஸ் அகமது விளையாடுவாரு. 9 வந்து திக்வேஷ் ராத்தி. 10 முகமது ஷமி. 11 வந்து மயாங்க் யாதவ். இம்பாக்ட் பிளேயர் ஆவேஷ் கான் ஆடுவார் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் பேசஸ் தான் ஃபுல்லா போய் ஆகணும். அவங்க ஆண்ட்ரிக் நார்க்கியா இருக்காரு. பட் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அவரோட பேஸுக்கு தொட்டா எஜ்ஜு பட்டாலும் அவருக்கு எப்படியோ ரன் போயிடும். 4 ஓவர் 45 அவர் ஷோரா போயிடுவாரு. விக்கெட் 1 2 எடுப்பாரு. அதுக்கு நம்ம இந்தியன் பேசஸ் போயிட்டு நம்ம பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணலாம். இந்த டீமை பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இதுவே ஓகே தான். பட் ஆனா சாம்பியன் 11 கேட்டா அவ்வளோ கன்வின்சிங்கா இல்ல. பேட்டிங் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்துல் சமாத் பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடலாம் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்துல் சமாத் பெரிய எந்த ஒரு இதுவும் பண்ணதில்லை இங்க. எல்எஸ்டிக்கும் சரி எக்கானாலையும் சரி. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேசரா பிரின்ஸ் யாதவ் போலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஏன்னா பண்ணிருக்காங்க. பிரின்ஸ் யாதவ் வந்திருக்காரு ஆல்ரெடி எல்எஸ்டி. போன வருஷம் அவர் தான் லீடே பண்ணாருன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அப்துல் சமாத் பதிலா பிரின்ஸ் யாதவ் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 11. பட் இவங்க கிட்ட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தா பவுலிங்கும் பிளஸ் பேட்டிங்கும் பாக்குற மாதிரி இருந்தா அவரே போடலாம். ஆல்ரவுண்டர் இல்ல. ஏன்னா வந்து டெத் ஓவர்ஸ் வந்து அப்துல் சமாத் எவ்வளவு பெரிய ஹிட்டர் நம்மளுக்கு தெரியும். 10 பால்ல 30 10 பால் 25 அடிக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல பாத்துருப்போம், நம்ம பொழந்திருக்காரு. பட் எல்எஸ்சி வந்து இன்னும் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் பிரின்ஸ் யாதவ் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா 3 பேசஸ் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தேவையில்லைன்னு தான் தோணுது. ஓகே கார்த்தி, நீ சொல்லு எல்எஸ்சியோட 11 நீ எப்படி செட் பண்ண போற? ஆனா இந்த ஆர்டர் ஓகேவா ப்ரோ? மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், ஆயுஷ் பதோனி. நீங்க சொல்ற ஆர்டர் ஓகே. ஏன்னா ஆயுஷ் பதோனி நான் வந்து பினிஷராவோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவோ பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் டச் பிளே தான் ஆடுறாரு. தூக்கி அடிக்க முடியல, சர்க்கிள்குள்ளே தான் மாட்டிக்குது.
ஆமா. அவர் ஏன்னா தூக்கி இப்போ அடிக்க பார்த்தா இவங்க சர்க்கிள்குள்ள கேட்ச் அவங்க போகுது. கிட்ட இருக்கிறதே மெயின் 4 பிளேயர் தான். ஒண்ணு மிச்சல் மார்ஷ், அப்புறம் மார்க்ரம், பண்ட், பூரான். இவங்கள எவ்வளவு பூரா லேட்டா இறக்க முடியும். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் இறங்கிடுவாங்க. அது பிரச்சனை இல்ல. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கீழ இறக்கி கொஞ்சம் அவங்கள எப்படி 20 ஓவர் வரையும் ஆட வைக்கணும். பண்ட்டும் பூரானையும். இதுவே பதோனியாட் நம்பர் 3னா உங்களுக்கு பவர் பிளேல கொஞ்சம் கேப் இருக்கும், கரெக்ட். ஃபீல்டர்ஸ் அடிக்கிறாரோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம் சான்ஸ் டச் குடுத்து பிளேல. பார்க்கணும் ப்ரோ. என்ன பண்றாரு 3லன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணா காம்பினேஷன் செட் ஆகலாம் மாத்தலாம் மேபி. ஏன்னா நீங்க அந்த மிடில் ஓவர்ல ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்ச் தான் போகுது. அதுமே சர்க்கிள் வெளியே ஆமா, அவர் ஆமா. வச்சு நான் பார்த்ததும் இல்ல பெருசா. கரெக்ட். அவரால பவர் பிளேல ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாரி பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் சொல்றேன். அந்த ஃபீல்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால கொஞ்சம் பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அவர் மாதிரி ஒரு பிளேயர். கண்டிப்பா பண்ணணும். அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் சொல்றாரு கேளுங்க. ஆல்ரவுண்டர்ஸ் யாருன்னா அப்துல் சமத், ஆயுஷ் பதோனி ஆல்ரவுண்டரா? இதை நம்ப முடியல என்னால. இல்ல ஆல்ரவுண்டர் அவ்வளவுதான் இருக்காங்களா? பவுலிங் ஆல்ரவுண்டர் அவ்வளவுதான் ஷபாஸ் ஷாபாஸ் அகமத். அகமத். அவ்வளவுதான் 3 அதுதான் 4 பேர் அவரை தான் தவிர இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காருப்பா, அர்ஜுன் wait. டெண்டுல்கர். அர்ஜுன் அதான் அதான் டெண்டுல்கர் சொல்லாம இருக்காரு. அதான். அர்ஜுன் டெண்டுல்கர் ஆல்ரவுண்டரா? நோ நோ ஆமா நோ பவுலிங் ஆல்ரவுண்டர். லைக் எந்த ஆல்ரவுண்டர்னா நம்ம ஷதுல் தாக்கூரோட கீழ ஆல்ரவுண்டர். சும்மா ஒரு மாதிரி பேட்டிங் ஆடினா இன்னொருத்தர் இருக்காரு, அஸ்வின் குல்கர்னி, பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் வேணா நம்பர் 3 பவுலிங் நல்லா போடுவார் ப்ரோ. நம்பர் 3 அவரை ட்ரை பண்ணலாம்னு தோணுது. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். யங் பவுலிங் சூப்பரா போட்டிருக்காரு. விராட் கோலியே செட்டப் பண்ணி ஒரு வாட்டி எடுத்தாரு எனக்கு தெரிஞ்சு. பிரியான்ஷ் இவங்க ஆர்யா கிட்ட என்ன பிரச்சனைனா எல்எஸ்டி கிட்ட இது ஒண்ணே ஒண்ணு அந்த கலகலப்பு படத்துல வர மாதிரி இந்த சுகர் வந்தவன் பிபி வந்த அந்த மாதிரி எல்லா இன்ஜுரி பிளேயர்ஸும் அங்க எல்எஸ்டில மட்டும் தான் இருக்காங்க. பாவமா இருக்கு. ஏன்னா முகமது ஷமி வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு, நம்மளுக்கே தெரியும். ஒரு 38 37 கிட்ட வந்துட்டாரு. அவருக்கு கண்டிப்பா இன்ஜுரி வரும். மயாங்க் அது போடுற பேசுக்கு அவருக்கு ஒரு 4 மேட்ச் ஆடுவாரு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் கிளம்பிடுவாரு. அதனால கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன். மோசின் கான் அவர் நல்ல பிளேயர் ப்ரோ, 2021 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா இன்ஜுரி. அவரும் இன்ஜுரி. ஆமா எல்லாருமே இன்ஜுரி பண்ணாங்க. டீம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. பாவமா இருக்கு. பவுலிங் யூனிட்டே ஒரு மாதிரி கேகேஆரும் இவங்களும் ஒரே நிலைமையில இருக்காங்க. ஓய் கார்த்தி 11 சொல்லிருப்பான். ஓகே, இவங்களோட 11 வந்து எப்படி போனோம்னா ஃபுல் ஃபாரின் பேட்டர்ஸ். அந்த பழைய இதுல சொன்ன ஃபுல் ஃபாரின் பேட்டர்ஸ் 1 2 3 ஃபுல் ஃபாரினர், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டார்ட் ஆவாங்க லைனா. அந்த ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த அதே மார்க்கமும் மார்ஷா ஆடிட்டோம். 3 வந்து நான் வந்து பூரணியை வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட பெஸ்ட் பேட்டரா அவர் தான் இருந்தார் லாஸ்ட் சீசன்ல. வந்து 6 அடிக்கிறாரு முதல் பால்ல இருந்து. அதுவே போலிங் டீமுக்கு ஒரு கதி கிளம்பிடுது. ஸ்பின்னே போடக்கூடாதுப்பா இவனுக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துறாங்க கேப்டன்லாம். அந்த மாதிரி ஒரு டாமினேட் பண்றாரு. நம்பர் 4ல தான் பண்ட் ட்ரை பண்ணலாம். நம்பர் 5ல தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இங்கதான் அவங்களோட பிரச்சனை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பதோனி ஆடுறாங்க, அதே தான் திருப்பி ஆட போறாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தோணுது. வேற ஆப்ஷன் இல்லை வெளியில உங்களுக்கு வேற ஸ்பேர் பேட்டர் யாருமே இல்லை. இங்கிலீஷ் தான் இருக்காரு. இங்கிலீஷ் வந்து பினிஷிங்ல நம்ப மாட்டேன் நான். இங்கிலீஷ் அவ்வளவு பவர் ஹிட்டர் மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஒன் டவுன் இறக்கி விட்டீங்கன்னா சாலிடா ஆடுவார். ஒரு 20 ஓவர் வரைக்கும் நின்று ஆடுவார். ஸ்பின்னர்ஸ் போட்டா டாமினேட் பண்ணுவார். நம்பர் 6ல தான் அவங்களுக்கு பேட்டிங் வீக்னஸ் இருக்கு. பினிஷரே கிடையாது இந்த டீமுக்கு. அங்கதான் யாரும் ஸ்லாட்டிங் பண்றது யோசிக்கிறேன் நான். ஏன்னா ஷபாஸ் அப்ப யோசிச்சு பாருங்க, அப்துல் சமதோ இல்லனா அந்த பினிஷிங் யூனிட் பாத்து. அது ஒரு ஆள் இருக்குன்னா கால் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பாதி டீம் அந்த மாதிரி டீம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இங்க மிஸ் ஆகுறாங்க. இல்ல ஆல்ரவுண்டர் கூட ஒரு 2 பேர் தூக்கி போட்டா ஒரு அளவுக்கு டீம் செட் ஆயிடும். ஆல்ரவுண்டர்ஸே இல்ல சுத்தமா. இந்த டீமுக்கு ஜேசன் ஹோல்டர் இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருந்திருக்குமா? மேபி அந்த போலரும் கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு 7th 8th பேட்டரா. ஆமா, இவங்களுக்கு சிஎஸ்கேக்குலாம் பாருங்க, அந்த நேத்து மிஸ் பண்ணது அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்எஸ்ஜிக்கு யூஸ் ஆயிருப்பாரு. ஏன்னா பவுலிங்க்கும் போட்டுருவாரு, பேட்டிங்கும். ப்ரோ ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எல்லா டீமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் நல்ல பிளேயர்ஸ், பென் ஸ்டோக்ஸ் அப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்னாலே கிரிக்கெட்டுக்கு ஐபிஎலுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் ஆட முடியும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அது எப்படி விடுறாங்கன்னு தெரியல. ஓல்டர் மாதிரி ஒரு பிளேயரை ஈஸியா விட்டுறாங்க. ஆனா இந்த டீமுக்கு ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த இடத்துல வந்து ஆயுஷ் பதோனி 5, நம்பர் 6ல வந்து ஐயோரை வச்சுக்கலாம். சமாத் நம்பர் 6. நம்பர் 7ல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரா ஆல்ரவுண்டரா வர அந்த பிளேயர் தான் வந்து ஷபாஸ் அகமத் வருவார். ஸோ இது வரைக்கும் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷமி ஆடிடுவாரு, திக்வேஷ் ராத்தி, இன்னொரு ஒரு பிளேயர் யாரு, ஆகாஷ் சிங் ஆர் உள்ள வேற யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த நியூ பால் பேரப் பண்றதுக்கு மட்டும். நம்பர் 11 தான் எனக்கு செம கன்ஃபியூஷனா இருக்கு. யார் ஆடுறதுன்னு. நீங்க சும்மா பிரின்ஸ் அதுவே ஆடிட்டு போயிடலாம்னு தோணுது 11ல. ஏன்னா எல்லாரும் இன்ஜுரி ப்ரோன். ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ஒருத்தர் மட்டும் தான் இன்ஜுரி இல்லாத ஓகே ஏதோ நல்லா போடுற மாதிரி தெரியுது. ஒரு வைசாக் விஜயகுமார் மாதிரி யூஸ் பண்ணலாமே. பஞ்சாப்ல எப்படி இருக்காரு, மிடில் ஓவர்ஸ் மட்டும் அந்த ஒர்க்கு அவர் வச்சுட்டு ஆகாஷ் சிங் இல்லைன்னா வந்து முகமது ஷமி 2 பேர் பவர் பிளேல போட்டுக்கலாம். தேவைப்பட்டா ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு 2 பேர் இருக்காங்க, திக்வேஷ் ராத்தி. இம்பாக்ட் பிளேயர் யாரை யூஸ் பண்ண போறாங்கன்றதான் எனக்கு ஒரு கொஸ்டினபிளாவே இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை இவங்க கிட்ட. போலிங்ல இருக்கு, பேட்டிங்ல இல்ல, ஆல்ரவுண்டர்ஸ்லயும் இல்ல. அதான் ஒரு பிரச்சனை இந்த டீம் கிட்ட. ஏதோ சொல்றேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ல நான் சொல்லுவேன். நீங்க சொன்ன வரையும் பாத்தீங்கன்னா 3 ஃபாரினர்ஸ் லாட் இன் பண்ணிருக்கீங்க 2 பேரும், ஜாஷ் இங்கிலீஷ் இல்லாத. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா மேத்யூ பிரெட்ஸ்கே வந்து ஆடலாம்னு நான் நினைக்கிறேன்.
நம்பர் 4th ஃபாரினரா. எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த நெட்ஸ்லயும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு நோலிக் ஷாட்லாம் அடிச்சு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த இன்னொரு இம்பாக்ட் பிளேயரா நான் வந்து அஸ்வின் குல்கர்னி சொல்றேன், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா. பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காரு. நான் இது வரையும் சொன்ன மேட்ச்ல அந்த யங்ஸ்டரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நேத்து சொல்லியிருந்தேன் அசோக் சர்மா கொண்டு வருவாங்கட்டு, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி நாள் நான் சொல்லியிருந்தேன் இவரு சர்ஃப்ராஸ் கான் ஆடுவாருன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. இன்னைக்கும் நான் அஸ்வின் குல்கர்னி சொல்றேன், அந்த ஒரு யங்ஸ்டர் உள்ள வந்து ஆடுவாரு, ஒரு 11ல செட்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க, மேத்யூ பிரிட்ஸ்கே அண்ட் இவரு அஸ்வின் குல்கர்னி? நல்ல ஆப்ஷன்ஸ் தான். ஆனா எடுத்துன்னு வந்தா எனக்கும் நல்லா தான் இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா ஒன் சைடட் பேட் எல்லாம் போகாத இருக்க வரைக்கும் நான் பிலீவ் பண்றேன், ஹோப் பண்றேன். ஏன்னா மேட்ச் பார்க்க போற போர் அடிச்சிடாதான். அப்புறம் நம்ம எப்போ வந்து பெரிய டீம் மேட்ச் வருதோ அந்த மேட்ச் தான் பார்ப்போம். இன்னைக்கு எப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மேட்சஸ்லாம் இனி நடக்கிற மேட்ச் கூட பார்த்தோன்னா ஹாட் ஸ்டார்ல வியூவர்ஷிப்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு 4 கோடி 5 கோடி தான் பாக்குறாங்க மேக்ஸிமம். இதெல்லாம் பாக்குறது இல்லை யாருமே மேட்சஸ்லாம். அவங்க தனியா ஆடிட்டு இருக்காங்க. அது இவங்க வேற லீக், அவங்க வேற லீக் வியூவர்ஷிப்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு இவங்க கிட்ட. ஆனா நீ சொன்ன காம்பினேஷன் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்எஸ்ஜி வேற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு, அதெல்லாம் பண்ணி ஆகணும். அதை விட்டு அவங்களுக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பதோனி ஏதாவது ரீப்ளே இந்த இம்பாக்ட் பிளேயரா எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா எடுத்து வருவாங்க. ஸ்பின்ல ஃபாஸ்ட் போலிங்ல பாத்தீங்கன்னா வேணா அந்த ஆகாஷ் சிங்கு இல்லைன்னா மோசைன் கான் யாராவது ஒருத்தர் உள்ள வருவாங்க. பிரின்ஸ் யாதவ், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இம்பாக்ட் சபா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இது சொல்றேன், ரிஷப் பந்த் அட் நம்பர் 3 நல்லா இருக்குமா? எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவார் நம்பர் 3ல. அவங்க போன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா ரிஷப் பந்தை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 5 நம்பர் 6ல தான் வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு அட் நம்பர் 3 வந்து அவர் ஆடினார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். நம்பர் 4ல வந்து நிக்கோலஸ் போலன் ஆடினார்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் மேத்யூ பிரிட்ஸ்கே மாதிரி ஒரு பிளேயர் வந்தாருன்னா ஒரு நம்பர் 6ல ஒரு ஃபினிஷர் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிரிட்ஸ்கேவை. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், ரிஷப் பண்டோட பெஸ்ட் பேட்டிங் பொசிஷன் அக்கார்டிங் டு உங்களோட ஒப்பீனியன்ல எதுவா இருக்கும்? 3 and 4. உங்களுக்கு ப்ரோ? அட் 4 ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 4ல தான் ஓரளவுக்கு நல்லா ஆடிருக்காரு டீசெண்டா. அவருக்கு ஓப்பனிங்கும் வராது. 3 கூட ட்ரை பண்ணலாம் மேபி ஆள் இல்லைன்னா. ஆனா நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. பிரெட்ஸ்கே எடுத்துட்டு வரது செம ஆப்ஷனா தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி அப்போ பாத்தீங்கன்னா மார்க்ரம் கீழே வராரு, 1 டவுன்ல போட்டுடலாம் மார்க்ரம் தூக்கி, இல்ல 4ல போடலாம். ஓரளவுக்கு இவங்களால வந்து பவுலிங் ஸ்ட்ரென்த்தனே பண்ண முடியாது ப்ரோ. 240 கொடுத்து 250 அடிக்கணும். அந்த மாதிரி 240 கொடுத்து 250 அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் யூனிட் செட் பண்ணணும். மார்க்ரம் பிரெட்ஸ்கே ஓப்பனிங் இறங்கிட்டு 3ல வந்து பூரன் போட்டுடலாம், 4 மார்க்ரம் 5 பண்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா மட்டும்தான் இந்த டீம் ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 6-7க்கு வரலாம். ஜெயிக்கிறதுலாம் பாசிபிள். அப்ப பழைய பஞ்சாப் மாதிரி ஆடுவாங்கன்றீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத பார்த்தா. ஃபுல் பேட்டிங் ஸ்ட்ரென்த், பவுலிங்ல வந்து யாராவது ஒரே ஒருத்தர் இருப்பாங்க லைக் ஷமி. பவுலிங் ரொம்ப புவரா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டா இருக்கு. ஆனா ஸ்பின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு டீமா இருக்கும். ஸ்பின் இருக்கா கிரிக்கெட்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா திக்வேஷ் ராத்தின்னு ஒரே ஒரு பவுலர், ஷாபாஸ் அகமது இன்னும் ப்ரூவ் பண்ணல அவ்வளோ ஐபிஎலுக்கு. ஒரே ஒரு பவுலர் திக்வேஷ் மணிமாறன் சித்தார்த் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் தோணுது. ஏன்னா ஒரு மாதிரி அகில் ஹுசைன் டைப் ஆஃப் பவுலர், நல்ல இன்ஸ்விங் போடுவாரு, செம ஃபீல்டர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். விராட் கோலி விக்கெட்ல எப்படி ஸ்லாட்டிங் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. எப்படி ஸ்லாட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. சபா மேபி எடுத்து வரலாம். 11ல ஆட முடியாது, காம்பினேஷன் செட் ஆகாது. இம்பாக்ட் சபா வேணா எடுத்து வரலாம். கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்னா. ஸ்பின் ஃப்ரெண்ட்லினா மறந்துட்டாங்க ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு. ஒன்லி சித்தார்த் மணிமாறன் ஆடணும், இல்லனா ஷாபாஸ் அகமது யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். ஒருத்தர் தான் ஆடணும். ஆமா. ஆனா ஷபாஸ் அகமது கொஞ்சம் பேட்டிங் ஆடி ப்ரூவ் பண்ணனால அவருக்கு தான் சித்தார்த்தால பேட்டிங் ஆட முடியாது. பேட்டிங் ஆடுறது அதான் பிரச்சனை. இஸ் a pure bowler தான். ஆனா நல்ல ஃபீல்டர், சப்ஸ்டிட்யூட்டா வச்சுக்கலாம் அவரை. ஃபீல்டிங் யாரா அடிபட்டுச்சுன்னா வச்சுக்கலாம் அவரை. ஆமா. ஓகே, டெல்லிக்கு வருவோம். டெல்லி பத்தி பாத்துறலாம் நெக்ஸ்ட். டெல்லிக்கு எந்த ஒரு பிளேயிங் 11 செட் பண்ண போறீங்க? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நான் டெல்லிக்கு ஸ்டார்ட் பண்றேன். டெல்லிக்கு வந்து நான் கேப்டன்ஷிப்ல நம்ம போட்டுட்டோம். புரியல. ஆல்ரெடி நம்ம செட் பண்ணிட்டோம். அதே டீம் சொல்ல போறியா வேற டீமா? இல்ல அதே டீம் தான் சொல்ல போறேன். நான் வந்து ஓப்பனிங்ல பிருத்வி ஷா, KL ராகுல் போயிருவேன். எனக்கு ஃபாரின் பிளேயரே வேண்டான்னு தோணுது. டிசிக்கு காம்பினேஷன் ரொம்ப அடி வாங்கிடும். ஸ்டார்க் இல்லாதப்போ நான் எக்ஸ்ட்ரா ஃபாரின் பவுலருக்கு போயிருவேன். அது மொக்கையா போட்டாலும் சரி, டீசெண்டா பண்ணாலும் சரி, எனக்கு போயிருவேன். ஓப்பனிங்ல வந்து பிருத்வி ஷா நல்லா பண்ணியிருக்காரு. டெல்லிக்கு ஆடும்போது தான் அவரோட ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ். ஸோ அதான் ஒரே நிமிஷம். ஸோ பிருத்வி ஷா, KL ராகுல் ஓப்பனிங் ஆட்டு. நம்பர் 3ல வந்து எனக்கு நிதிஷ் ராணா வந்துருவாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கட்சிச்சு. நம்பர் 4ல நான் வந்து மில்லர் யூஸ் பண்ணுவேன், ஆர் ஸ்டப்ஸ். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாத்தி ஸ்டப்ஸை 4ல போட்டு 5ல வந்து மில்லர் வந்துருவாரு. 6ல தான் உங்களுக்கு வந்து அங்கதான் பிரச்சனை இவங்களுக்கும். அசிதோஷ் சர்மா வருவாரா இல்ல அக்சர் பட்டேல் வருவாரா, அதுதான் ஒரு பிரச்சனை.
இல்ல ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அக்ஷர் பட்டேல் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். அக்ஷர் பட்டேல் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். அதான் 5 வந்து மில்லரா, அப்ப 6ல வந்து உனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் வந்துருவாரு, 7ல அசுதோஷ் சர்மா வந்துருவாரு. இம்பாக்டா தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். 11ல இருக்க மாட்டாரு, இம்பாக்டா ஆடுவாரு. ஆர் சமீர் ரிஸ்வி, இந்த 2 பேர்ல யாரும் ஒருத்தர் வருவாங்க மாத்தி மாத்தி, டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபார்ம். இவங்க 2 பேர்ல ஒருத்தர். ஸோ 6 வரைக்கும் சொல்லட்டுமா? 7th வந்து 7 வரையும் சொல்லிட்டேன். 7 அசுதோஷ் சர்மா ஆர் சமீர் ரிஸ்வி. அந்த 2 பிளேயர் யாராவது. 8th வந்து குல்தீப் யாதவ். 9th வந்து இவங்களுக்கு வந்து பவுலர் யார் இருக்கா? விப்ராஜ் நிகம். சரி மறந்துட்டேன். நம்பர் 8 அவர் தான். குல்தீப் தான் 9. குல்தீப் 9. நம்பர் 10ல வந்து லுங்கிங்கிடி போனாங்க நியூ பால் கோசம். டெத்லயும் நல்லா போடுவாரு, நல்ல ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன் அவரு. இன்னொன்னு வந்து நட்ராஜன், முகேஷ் குமார், 2 பேர்ல இந்த 11th இதுல ஸ்லாட்டிங் பண்ணுவேன். அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபார்ம், ஃபிட்னஸ் எல்லாமே. ஏன்னா நட்ராஜன் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா நல்லா ஆடல ஐபிஎல்ல, இன்ஜுரி. இல்ல நான் 4th ஓவர்சீஸ் வந்து கேப் விட்டு வைப்பேன். அஜய் சொன்ன ஒரு பிளான் மாதிரி, டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சிச்சுவேஷன். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக் மாதிரி இருக்குன்னா சமீராவை ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துடலாம். பேட்டிங்க்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்னா நான் பொரேல விட்டேன். பொரேல இங்க ஃபிட் இன் பண்ண பார்ப்பேன் இம்பாக்ட் பிளேயரா. இவங்களுக்கு டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனால எனக்கு 11 பில்ட் பண்றதே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படியாச்சும் அனலைஸ் பண்ணிடு. அதான் ப்ரோ, பத்தும் நிசாங்கா வச்சு ஓப்பன் பண்ணலாம். பட் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு 2 பேரும் ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர், கேஎல் ராகுல் அண்ட் நிசாங்கா. 2 பேருமே ஒரு 10 பால் எடுத்துட்டு தான் ஆடுவாங்க. T20ல நிசாங்கா இன்னும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, பட் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்ல. T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சாரு, ஓகே. பட் அவ்வளோ கன்வின்சிங்கா அவரோட T20 ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஓடியை கம்பேர் பண்ண சொல்ல. பட் நல்ல ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கண்டிப்பா ஓப்பனிங் அவங்க 2 பேர் தான் இறங்க போறாங்க, நிசாங்கா அண்ட் கேஎல் ராகுல். பட் ஆனா ஆப்ஷன் இப்போ ஸ்டார்க் இல்லைன்னா கண்டிப்பா 2 ஓவர்சீஸ் விளையாடணும். பவுலிங்ல சொல்றேன், சமீரா பிளஸ் சிங்கிடி கூட ஆடலாம். வந்து நம்ம இந்தியன் வச்சே போலாம் ஓப்பனிங். அபிஷேக் போரல் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங். நிதிஷ் ராணா at 3. 4ல வந்து யாரு போடலாம்? ஸ்டப்ஸ். at 5 வந்து 4 யார் ஆடுறாங்க? 4 வந்து கருண் நாயரா? கருண் நாயர் வரமாட்டாரு. கருண் நாயர் ஆட மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அசுதோஷ் சர்மா தான் வச்சு. இல்ல கருண் நாயர் வந்திருந்தாரு 4லலாம். ஆமா, இப்போ ஆடுவாரா தெரியல. இப்போ ஆனா வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ராணா வச்சிருக்காங்க இந்த வாட்டி, ராணா வச்சிருக்காங்க இந்த வாட்டி. அதுதான் சொல்றேன், அவர்தான் வருவாரு. யாரு வர வாய்ப்பு இருக்குன்னா அசுதோஷ். ஆனா எனக்கு ஸ்டப்ஸ் வந்து டாப் ஆர்டர் பிளேயரா இல்ல ஃபினிஷரா, அதுவே எனக்கு தெரியல. அவர் ஒரு வாட்டி டாப் ஆர்டர் வராரு, ஒரு வாட்டி ஃபினிஷ். அதுதான் எனக்கும் புரியல. அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இங்க பிளேயிங் 11ல நிறைய, இங்க டெல்லியில நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது. அவங்க பிளேயிங் மிடில்லயும் ஆடுவாரு, ஃபினிஷிங்கும் ஆடுவாரு. கரெக்ட், ரெண்டுமே ஆடுறாரு. அவரால தான் எந்த பொசிஷன்ல அவர் ஃபிட் பண்றதுனே தெரியல. அவர் வந்து நம்ம டைம் எடுத்து கடைசியில ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு பிளேயர். எடுத்த உடனே அடிக்க மாட்டாரு. முதல் ஒரு 15 பாலுக்கு 15 ரன் அந்த மாதிரி தான் ஆடுவாரு. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஓவர் வந்து டார்கெட் பண்ணுவாரு, ஒரு 20+ ரன்ஸ் டார்கெட் பண்ணுவாரு. நம்ம 4ல வந்து ஸ்டப்ஸே போலாம். 4 வந்து ஸ்டப்ஸ், 5 வந்து அக்ஷர் பட்டேல், 6 வந்து டேவிட் மில்லர், அப்புறம் 7 வந்து அசுதோஷ் சர்மா, 8 வந்து விப்ராஜ் நிகம், 9 வந்து குல்தீப் யாதவ், 10 வந்து நட்ராஜன், 11 வந்து இங்கிடி, இம்பாக்ட் பிளேயர் சமீரா. அப்படி பேட்டிங்ல ட்ரபிள் ஆனாங்கன்னா மேபி கருண் நாயர் ஒருவர், அவ்வளவுதான். ஆனா எனக்கு டவுட் அதான் ப்ரோ, இப்போ பத்தும் நிசாங்காவை இவ்வளவு ஹைப் கொடுத்து எடுத்துட்டு அவங்க விளையாட வைக்காம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்படி போனாலும் நல்லது. பத்தும் நிசாங்கா ஒன்னும் ப்ரூவ் பண்ணல, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிக்கலன்னா மேபி அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு போலாம். ஆனா ஸ்டார்க் இருந்தாருன்னா பிரச்சனையே இல்ல. ஸ்டார்க் இல்லாததும் கொஞ்சம் பெரிய. நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், அது உண்மையான்ட்டு எனக்கு தெரியல. பட் அது என்ன ரூமர்னா, பெண்டக்கட் பதிலா ரீப்ளேஸ்மெண்டா ஐயோ ஒரு பேர் வரலையே, ஜேக் ஃப்ரேசர் மெகக் வரலாம். ஆனா டோட்டல் ஃபார்ம் அவுட் அவர். அந்த ஒரு பிரச்சனை பட்டா பாக்கியம் படாட்டி லக்கியம், அதுதான் பிரச்சனை. ஏன்னா போன வருஷம் சுத்தமா படல. அவரும் நிறைய 2024 பீக்ல இருந்து சமாடி அடிச்சாரு. பட் 25 செட் ஆகல அவருக்கு. எனக்கு என்னமோ இந்த டீம்ல ராணா தான் இம்பாக்ட் பிளேயரா இருக்க போறான்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. கருண் நாயர் 3ல விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க கிட்ட டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கனால பெரிய தலைவலி இருக்கு அந்த டீமுக்கு. இவங்க கிட்ட அது வந்து ஒரு நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு 2 மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க காம்பினேஷன் மாத்தி விளையாடி செட் பண்ணிட்டாங்கன்னா காம்பினேஷன் ஒரே காம்பினேஷன் போவாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். டெல்லிக்கு அதுதான் தலைவலி, காம்பினேஷன் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. வரைக்கும் மாத்திட்டே இருக்க மாதிரி 2 லாஸ் வந்தாலே அவன் 4 வாட்டி டீம் மாத்தக்கூடிய ஆளுங்க. போன சீசனும் அதனால. இப்ப ஸ்டார்க் எத்தனை மேட்ச் அன்வைலபிள், ரூல்ட் அவுட்டா? அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் இருக்க மாட்டாரு கேள்விப்பட்டோம். ஆனா அது அந்த அளவுக்கு உண்மை தெரியல. அப்பனா ஒரு 4-5 மேட்ச் வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமா சொல்றேன், 4 இல்ல 5 மேட்ச் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த ஒர்க் லோடுன்ற எதுவும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து என்ஓசி கொடுத்தது, நீ கொஞ்சம் ஒரு 8 to 7 மேட்சஸ் தான் ஆட முடியும் அந்த மாதிரி 14ல. ஓகே ஓகே.
சப்போஸ் அவங்க பிளே ஆஃப்ஸ் போலனா கூட அது கூட ஒரு காரணம் இருக்கலாம் ஸ்டார்க்கால கூட. ஏன்னா அவரு நியூ பால்ல கண்டிப்பா அவர் மட்டும் தான் காரணம். இருந்தாலும் ஏன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர். ஆமா. யார் ஏன்னா அவரால இருக்கிறது ஸ்விங்கும் பண்ண முடியும், ஸ்லோவர் ஒன்னும் போட முடியும். டெத்ல கொஞ்சம் நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்திருப்பாரு. அவர் இல்லாத கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. ஆமா இப்ப இந்த சப்போஸ் டீம்ல அந்த நான் சொல்றேன் இந்த டீம்ல நான் சொல்றேன் அந்த டீம்ல சொன்னல டெபியூட்டன்ட் அசின் குல்கர்னி. எங்க டிசில நான் சொல்றேன் டெபியூட்டன்ட் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அக்யூப் நபி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. மறந்துட்டேன். அக்யூப் நபி இருக்க நிறைய இருக்கு வாய்ப்பு டெபியூட்டன்ட் இந்த டிசிக்கு. கண்டிப்பா. நடராஜன் பல் அவர் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மூணு நட்ராஜன் ஆப்ஷன் பல்ல கன்ஃபார்ம் நான் அக்யூப் நபி தான் யூஸ் பண்ணுவேன். நட்ராஜன் வந்து இன்ஜுரி பிளஸ் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு இப்போ வரையுமே நமக்கு தெரியல. அவர் பவுலிங் போட்டு நான் இந்த சீசன் எல்லா பார்க்கல. டீம்லயும் ஒரு யங் டேலண்ட் இருக்காங்க. ஒரு சல்லில் அரோரா எஸ்ஆர்ஹெச்க்கு, இந்த பக்கம் சிஎஸ்கே கார்த்திக் சர்மா, இங்க அக்யூப் நபி நல்லா இருக்கு பாக்கவே. ஆர்ஆர்ல வந்து சூரியவன்ஷி, நேத்து பிரிஜேஷ் போட்டாரு ஆர்ஆர்ல, அவர் நல்லா போட்டாரு. ஆமா ஆமா நான் இன்னும் இந்த பிரசாந்த் வீரை மட்டும் பார்க்கணும். அது வர ஃப்ரைடே பார்த்துணும் தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்போ நான் உங்களுக்கு என்னோட லெவன்ல இப்போ மூணாவது ஆப்ஷன் நீங்க சொன்ன மாதிரி அக்யூப் நபி, முகேஷ் குமார், நடராஜன் இந்த மூணுத்துல ஒண்ணுதான் ஆடணும், ஒண்ணுதான் ஆட முடியும். வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம ஃபாரின் பேசற 2 எடுத்துட்டோம். 4 பேசர் போயிட்டுனா ரொம்ப அடி வாங்கிடும் பேட்டிங் ஸ்ட்ரென்த். இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு ஐடியா. சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தனியா ரிவ்யூ பண்ணலாமா? பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா லுங்கி இங்கிடி, அக்யூப் நபி, அப்புறம் முகேஷ் குமார். நான் வந்து நட்ராஜனை கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பேன். இல்லைன்னா இப்படி யூஸ் பண்ணலாமா பாரு, பத்திரானாவை யூஸ் பண்றாங்கல்ல சென்னை யூஸ் பண்ண மாதிரி. டெல்லி என்ன பண்ணும், அந்த 10வது ஓவர் வாக்குல கொண்டு வரணும். அந்த டுவைன் பிராவோ பழைய டோனி எப்படி யூஸ் பண்ணோம்னா 8th ஓவர் 9th ஓவர் முதல்ல ஒரு வரும், ஒரு 13th ஓவர் ஒன்று, லாஸ்ட் 17th ஒன்று, 19th ஒன்று போடுவாரு. அந்த கிளச் ஓவர்ஸ் மட்டும் எப்பெல்லாம் ரொம்ப ரன் ரேட் இருக்கோ குறைச்சி விட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நடராஜனை ஒரு டெத்துக்கு மட்டும் போட வைக்கணும். போன வருஷம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நியூ பால்லாம் தூக்குறாங்க கையில அழகா. அவர் வந்து அழகா வந்து மேல போடுறாரு, அதை அடிச்சிடறாங்க ஈஸியா. ஆனா யாக்கர் போட சொன்னீங்கன்னா 6 பால் கரெக்டா அடிப்பார் யாக்கர். அந்த குறிப்பாத்து ஏன்னா அது மூலியமா தான் ஐபிஎல்க்கு வந்தாரு, கிரிக்கெட்டுக்கே வந்தாரு, இந்தியாக்கே ஆடினாரு. நம்மளுக்கு தெரியும் அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் சொல்லிருங்க இந்த 2 டீம்ல. அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். பிளேயர்ஸ் யாரை சூஸ் பண்றது, நிறைய டேலண்ட் இருக்காங்களே, குழப்பமா இருக்குப்பா. லக்னோல இருந்து சொல்லிடுறேன் ஷிவரா, பூரன் தான். எனக்கு பூரன் தான், நிக்லஸ் பூரன் தான் நான் சொல்லுவேன். அந்த டீம்ல ரிலேபிளான பிளேயர், நான் 6 அடிப்பார் வந்தோடனே. டெல்லியில இருந்து எனக்கு இன்னும் தோணுது அஷிதோஷ் சர்மா நாளைக்கு ஏதோ பண்ண போறாரு. பிளேயர் டு வாட்ச். ஓகே பிரதாப் ப்ரோ. எல்எஸ்டில எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஸ் ப்ரோ. அவர் ஏன்னா போன சீசனோட இம்பாக்ட் இந்த சீசன்லயும் தொடருவார்னு நினைக்கிறேன். அதே ஒரு அதிரடியான ஆட்டத்தோட அவங்க ஓப்பனிங். ஆனா வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம், ஓப்பனிங் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மிச்சல் மார்ஸும் மார்க்ரமும் சூப்பரா இருக்காங்க ஓப்பனிங் பாக்குறதுக்கு. மிச்சல் மார்ஸ் அதே மாதிரி ஆடினாருன்னா கொஞ்சம் நல்லா போகும் சீசன் எனக்கு தெரிஞ்சு. அவரோட ஏன்னா வந்து ஸ்டார்டிங் அந்த 6 ஓவர்லயே போட்டு பொழந்துடுறாரு பவர் பிளேல. அது கொஞ்சம் அவர் தான் த்ரெட்டா இருப்பாரு. அப்புறம் டிசில வந்து யார் சொல்றதுன்னே தெரியல. அபிஷேக் போரல் சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா ஓப்பனிங் இப்போ ஃபாரின் பிளேயர் இல்லன்னா கண்டிப்பா அவர் தான் ஓப்பனிங் இறங்க போறாரு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல டேலண்ட் அவரு. கொஞ்சம் அவர் போட்டு சீசா விளையாடுறாங்க 3, 4, 5, 6ன்ட்டு இஷ்டத்துக்கு இறக்கி விட்டு அவர் கான்ஃபிடன்ஸை குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் உன்னோட பிளேஸ், இங்க தான் நீ ஆட போற, போயிட்டு தைரியமா ஆடு, சுத்து அப்படின்ட்டுனா அவரு நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அபிஷேக் போரல். ஓகே, நான் சொல்றேன்ப்பா பிளேயர்ஸ் வாட்ச் அவுட். அண்டர் ஒரு நீங்க சொல்றதுக்கெல்லாம் டிஃப்ரெண்டா நான் சொல்லுவேன் எப்பயுமே. நான் ஃபர்ஸ்ட் வந்து மேத்யூ பிரெட்ஸ்கே சொல்றேன். பிரெட்ஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆடினாருன்னா ஏதாவது ஒரு மேஜிக் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல பிரெட்ஸ்கே ஆடல அப்படின்னா நான் அஸ்வின் குல்கர்னி சொல்றேன். ஒரு டெபியூட்டண்டா வந்து எல்எஸ்டிக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அதை சொல்லிடுறேன். டெல்லியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்யூப் நபி சொல்றேன். அக்யூப் நபி நாளைக்கு ஆடினாங்கன்னா ஒரு எட்ஜ் அவர் கொடுக்குற ஒரு 2 விக்கெட் கலெக்ட் பண்ணி போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அக்யூப் நபி. அப்படி இல்ல அக்யூப் நபி ஆடலன்னா எனக்கு என்னமோ வந்து விப்ராஜ் நிகம் ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க 2 பேரும். நான் டெல்லி போறேன்பா இந்த வாட்டி. ஸ்ட்ராங்கான டீமுக்கே போறேன். ஓகே பிரதாப் ப்ரோ. டிசி தான் ப்ரோ ஓரளவுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா டிசி தான் எனக்கு தெரிஞ்சு. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்காங்க. அதுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது டிசி எனக்கு தெரிஞ்சு. ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இங்க சொல்லிடுறேன். எனக்கு டிசி கொஞ்சம் ஒரு மாதிரி வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்எஸ்டி ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஓப்பனிங் பேர் அண்ட் மிடில் ஆர்டர் ஏதோ ஒன்று செட் பண்ண போறாங்க. நாளைக்கு ஒரு 200+ டார்கெட் வர வாய்ப்பு இருக்கு நாளைக்கு எல்எஸ்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினா. எனக்கு எல்எஸ்டி நான் சொல்றேன் டிசி இந்த மேட்ச் தோத்து சென்னை கிட்ட வந்து ஜெயிப்பாங்கன்னு இப்பயே ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ப்ரிவியூவை. நெக்ஸ்ட் ரிவ்யூல பாக்குறேன். பை கைஸ்.